மீனாவும் ஸ்ருதியும் மனோஜ் எங்கே போகிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க. ஆனால் தேவிகா கிட்ட மனோஜ் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. தேவிகாவும் மனோஜும் அங்கே ஒரு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இவங்க எதுக்கு இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, பொறுமையா இருங்க மீனா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். விஜயாத்தை ஏற்கனவே மனோஜ் மேலே உள்ள சந்தேகத்தில் தான் மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட பேசுகிறாரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மனோஜ் வந்து தேவிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தேவிகா மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக தேவிகா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்த தேவிகா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கே நான் சொன்ன மாதிரி என்னுடைய சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கனகாவை ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரியே என்னுடைய சொத்து உங்களுக்கு தான் கிடைக்கணும் மனோஜ் அப்படின்னு பேசும்போது, என்னது மனோஜை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா இன்னுமா புரியல? மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த உண்மை நமக்கு தெரியாதுல்ல. என்னதான் தேவிகா கிட்ட இப்போ போய் பேசினாலும் மனோஜ் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்த உடனே எப்படியாவது பேசி இந்த பிரச்சனையை சமாளிச்சிருவாரு. முதல்ல விஜயாத்தையவும் அண்ணாமலை மாமாவையும் இங்கே வந்து கனகாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். தேவிகா கிட்ட அவங்களே பேசி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஸ்ருதியும் அங்கேருந்து உடனே கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த மீனா சொல்கிறாங்க, நீ போயிட்டு அண்ணாமலை மாமா விஜயாத்தை எல்லாரையும் கூப்பிட்டு வா ஸ்ருதி, பாட்டி வேற இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், இப்போவே நான் போயிட்டு விஜயாத்தையவும் அண்ணாமலை மாமாவையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வராங்க. என்ன ஸ்ருதி அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, அண்ணாமலை மாமா நீங்கள் கிளம்பி வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் காரணமாக தான், நீங்கள் வந்தால் தான் மனோஜை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. எதுக்கு நாங்கள் வரணும், என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, நீங்கள் கிளம்பி வாங்களேன், பாட்டி இருக்காங்க, இந்த உண்மையை சொன்னால் அவங்க மனசு வேதனைப்படுவாங்க. ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு பாட்டி வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உண்மை இப்போ தெரிஞ்சால் அப்புறம் பாட்டி வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, மீனா அக்கா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவையும் அண்ணாமலையவும் கூப்பிட்டு வராங்க. என்னம்மா மீனா என்னாச்சு? ஸ்ருதி எங்களை எங்கம்மா வர சொல்கிறா, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன். மனோஜ் இப்போ கடைக்கு போகவே இல்லை, மனோஜ் இப்போ தேவிகா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக மனோஜ் இப்போ என்ன செய்கிறான்னு கவனிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் தான் கவனிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா இதெல்லாம்னு கேட்கும்போது, இல்லைங்க வர வர மனோஜ் என் பேச்சை கேட்குறதில்ல, அதனால் ரோகிணி கிட்ட பேசுகிறானா என்னன்னு பார்க்க சொன்னேன், ஆனால் இப்போ தேவிகா கிட்ட பேசிகிட்டு இருக்கானா, கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ஆமாம் மனோஜ் வந்து நமக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. என்ன மீனா உங்ககிட்ட இந்த வேலையை செய்ய சொன்னதுக்கு நீ வந்து மனோஜை பற்றி இப்படி சொன்னால் உடனே நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நீங்களும் அண்ணாமலை மாமாவும் தேவிகா வீட்டுக்கு வரணும். அப்போ தான் உங்களால் உண்மையை கண்டுபிடிக்க முடியும், உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னங்க இதெல்லாம், மனோஜ் கண்டிப்பாக எனக்கு தெரியாமல் இப்படிலாம் செஞ்சுருக்கவே மாட்டான்னு சொல்லும்போது, நீங்கள் தான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் மனோஜ் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு விஜயாத்தை, எங்கள் பேச்சை நீங்கள் கேளுங்க. நீங்கள் இப்போ கண்டிப்பாக கனகா வீட்டுக்கு வரணும். கனகா மனோஜோட ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நாங்கள் எல்லாருமே அப்படியே நம்பினோம். ஏன்னா மனோஜ் வந்து பொய் சொல்ல மாட்டாருன்னு நினச்சோம். புது மாப்பிள்ளை மாதிரி மனோஜ் கிளம்பி போனார்ல, மனோஜோட கல்யாணத்துக்கு தான் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கும் கனகாவுக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணமும் நல்லபடியாக நடந்திருக்கு. அதனால மனோஜுக்கு பரிசு கொடுக்கணுன்றதுக்காக மனோஜுக்கு தேவிகா அவங்க சேர்த்து வச்ச பணம், சொத்து எல்லாத்தையுமே குடுக்க போறாங்களாம். இப்ப தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள பார்க்கறதுக்காக வந்தோம். இருந்தாலும் நீங்க தேவிகாவோட வீட்டுக்கு வந்தா தான் உண்மை என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும்னு சொல்லும்போது, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். மீனா சொல்றத என்னால நம்ப முடியாது. ஏன்னா, என் பையன் மனோஜ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம கிளம்பலாம். தேவிகா வீட்டுக்கு போகலாம். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல மனோஜுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்றாரு. உடனே விஜயா ஃபோன் பண்றாங்க. மனோஜே எங்க மனோஜ் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா கடையில தாம்மா இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்றாரு. இல்ல மனோஜ், நீ உண்மைய சொல்லு. எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் உண்மையாவே கடையில தான் இருக்கேன். வேணும்னா கடைக்கு வந்து பாருங்கம்மா. ஏம்மா என் மேல நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஃபோனை வைக்கிறாங்க. ஆனா மனோஜ் கிட்ட சொல்லாம ஸ்ருதி, அண்ணாமலை, மீனா எல்லாருமே தேவிகாவோட வீட்டுக்கு வராங்க.
இங்கே ஆஃபீஸில் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேவிகாவும் மனோஜும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. இங்கே மனோஜ் வந்து விஜயாவையும் அண்ணாமலையவும் பார்த்துட்டு, என்ன என் அப்பாவும் அம்மாவும் தேவிகா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது, என்ன மனோஜ், கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன், நீ என்ன இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது, அப்பா நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பதட்டமாக கேட்குறாரு மனோஜ். உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, தேவிகா மேடம், நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஆனால் இங்கே மனோஜ் வருவாருன்னு யோசிக்கவே இல்லை. என்ன உங்கள் வீட்டு மாப்பிள்ளை மனோஜுக்காக நீங்கள் பரிசெல்லாம் கொடுக்குறீங்களா? ஆனால் இந்த உண்மையை எங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. மனோஜுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்களே, இந்த மனோஜை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஸ்ருதி பேசும்போது, என்ன ஸ்ருதி, நீங்கள் மனோஜோட கல்யாணத்துக்கு தான் இங்கே சாப்பாடு ஆர்டர் எடுத்திருந்தீங்க. அதே மாதிரி மீனாவும் கனகா மனோஜோட கல்யாணத்துக்கு தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து டெக்கரேஷன் செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இப்போ வேற வழி இல்லை, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, மனோஜ் எங்கள் வீட்டு மாப்பிள்ள தான் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா ரொம்ப கோவமா மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன மனோஜ், இந்த உண்மை எங்களுக்கு தெரியாதுன்னு சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறியா? ஏன் மனோஜ், உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை, ரோகிணி வேற மாசமா இருக்கா, இப்போ எங்களுக்கு தெரியாம கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. ஆமா, ரோகிணி மாசமா இருக்கான்ற உண்மையை தேவிகா கிட்ட சொன்னியா, இல்லை அவங்களும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்களான்னு கேட்கும்போது, என்னது, மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகிறது இல்லையா, ரோகிணி மாசமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, இங்கே கனகாவோட கல்யாணத்துக்கு மேக்கப் போட வந்தாங்கல்ல ரோகிணி, அவங்க தான் மனோஜுடைய மனைவி அப்படின்னு சொன்ன உடனே, என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தேவிகா, என் அம்மா அப்பா கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது விஜயா மறுபடியும் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. என்ன மனோஜ், என்ன பேச போகிற, இவ்வளோ நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்க, இன்னைக்கு தேவிகாவோட வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நாங்கள் வந்ததால தான் தேவிகாவும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தேவிகா, கோயிலுக்கு வந்தீங்கல்ல, கனகாவை கூப்பிட்டு வந்தீங்கல்ல, ஆனால் மனோஜோட ஃப்ரெண்டை தான் கனகா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு மனோஜ் சொல்லும்போது நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம். உங்கள் பொண்ணு கனகாவோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? மனோஜ் இப்போ தனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன்னு எங்கள் வீட்டில் வந்து ரோகிணி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கா. இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் மனோஜுக்கு பரிசு கொடுக்குறீங்களா? நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து பணம் எல்லாத்தையும் மனோஜுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்து போய் நிற்க போகிறீங்களான்னு விஜயா கேள்வி கேட்குறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம், நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளன்ற நம்பிக்கையில் நீங்கள் வந்து கனகாவை நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து உங்களை பற்றின உண்மையை சொல்கிறாங்க மனோஜ். ஆனால் நீங்கள் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லவே இல்லையே. சீக்கிரமாகவே எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும்னு சொன்னீங்க. அதனால தான் உடனே நானும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். ஆனால் நீங்கள் எங்களை ஏமாத்திருக்கீங்க மனோஜ் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க தேவிகா. பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ திருந்தவே மாட்ட மனோஜ், இனி நீ வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் பொய் சொல்லி ஏமாத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க தேவிகா. தேவிகாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, என் அம்மாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு மனோஜ். விஜயாவும் தேவிகாவும் மனோஜை வெளுத்து வாங்கினது சரிதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.